ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலத்திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். செம்ம சீனுமா, அப்படியே நேரம் நம்ம செம்ம சீனுமாக்குள்ள போறோம். அப்படியே நிதியமைச்சர் பட்ஜெட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட்டை கொடுத்தாரு. முதல் நாள் அப்படியே விவாதம் ஆரம்பிச்சது. 2 நாள் லீவ், எல்லாம் வீட்டுக்கு போங்கன்ட்டு அப்படியே திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க. வரும்போது வாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி வந்திருக்காங்க. டக்குனு சபாநாயகர் உள்ள வந்தாரு. முதலமைச்சர் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்ன எடுத்தோடனே நம்மளு சொல்லிட்டாரு. ஐயோ ஐயா சொல்லிட்டாருன்னா நம்ம கட்டு கிடையாது, நேராக இதுதானே போனோம். ஓகே அப்படின்னு எழுந்து வந்து தமிழ் மொழி தான் சிறந்தது, தமிழ் தாய் வாழ்த்து இனிமேல் எங்கேயும் பாடணும், அதுக்கு தான் முன்னுரிமை தீர்மானம் கொண்டு வரோம், எல்லாரும் ஏகமானதான் நிறைவேற்றுறதுக்கு ஓஹோன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதிய கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சடக்குன்னு இந்த பக்கம் யாரையா வசப்படியா அப்படின்னு கேட்டோம்னா கோவிச்செல்லி எழுந்தாரு. இங்கே வருக அண்ணா கொண்டு வந்தார், கலைஞர் ஐயா கொண்டு வந்தார், ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்தார், உதயநிதி ஐயா கேட்டுக்கிட்டாரு. எல்லாம் கேட்டு இப்போ கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாம் திமுக காரங்க கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் சடக்குன்னு தாவேக்காரங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பூடகமாக பேசிவிட்டார்ல. எல்லாரும் கிருக்குன்னு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்தது கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். அதை சட்டப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது தளபதி மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தொடர் ஓட்டமாக எடுத்துச் சென்று அதை கட்டி காக்கின்ற பெருமை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவும் சிறப்புகளை தமிழ் மொழிக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கும் அடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம். ஆனால் அடிக்கடி மாறப்படுகிற இந்த சூழலை மாற்றிட மாண்பு முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவைத் தலைவரும் அதை சட்டமாக்கி தந்தால் எவரும் இந்த தவறுக்கு துணை போக மாட்டார்கள். அதற்கு நிலையான, உறுதியான, இரும்புத்தன்மையான அதிகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்ட வடிவமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். சடக்குன்னு எடப்பாடியை எழுந்தாரு. எப்பா எங்க வங்குக்கு நாங்களும் பூரா சப்போர்ட் பண்ணுதான், அதனால இதை நல்ல ஏகமானதாக கொண்டு வந்து சட்ட மாதிரி நிறைவேற்றி போனோம் திமுக சொன்ன மாதிரி. அப்புறம் நீங்க வாட்டுக்கு சொல்லிவிட்டோன்னு சொல்லிட்டு மறந்து நீங்க வாட்டு குற்றப்படாது, பழையபடி 3வது இடத்துக்கு போயிடும். அதனால டப்பு டப்புன்னு எடுத்து ரெடி பண்ணிருங்க அப்படின்னு இருக்காரு. தமிழ்தாய் வாழ்வு குறித்து அரசின் தனி தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கின்றார்கள். அது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கருத்தை தெரிவிக்கின்றேன். தமிழ் மொழியின் பெருமையும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட
பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்படும் என்பது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரையும் உணர்வாகும். தமிழ்தாய் வாழ்த்து வெறும் பாடல் அல்ல, தமிழ் மொழியின் தொன்மை மொழி. அது நமது மொழியின் பெருமை, நமது பண்பாட்டின் அடையாளம், உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உணர்வு ஒன்றிணைக்கும் தமிழனுக்கு மரியாதை, நமது தாய்மொழிக்கு செலுத்தும் வணக்கம், தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தின் வெளிப்பாடு. தேசப்பற்றும் மொழிப்பற்றும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல. நாம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்கின்றோம், நாம் தமிழர்கள் என்பதில் அதே அளவு பெருமை கொள்கின்றோம். அரசியலில் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழ் என்று வரும்போது நாம் அனைவரும் தமிழர்கள். தமிழின் உரிமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் இருந்துச்சு அப்படியே மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, சட்டப்பேரவை தலைவர் அவர்களே ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருந்தார். அப்படியே கொஞ்சம் ஐயா சட்டப்பேரவை தலைவருக்கு கொஞ்சம் இதாகி போச்சு. உங்களுக்கு சடக்குன்னு மேட்டரை முடிச்சு உட்காந்தீங்கன்னா மற்றவங்க பேசுவாங்க, சாப்பிட போகலாம், வயிறு வசிக்கின்ற மாதிரி ஐயா சொன்னோடனே மலமலன்னு முடிச்சு மற்றவங்கெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. தமிழ்தாய் வாழ்த்தினை நமது மாநில அரசு விழாக்களில் முதலில் பாட வேண்டும் என சட்டமன்றத்தில் ஏகமனதாக முதல்வர் ஏற்படுத்திய தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். தமிழருடைய அடையாளத்தை, தமிழருடைய மொழியை, தமிழருடைய பண்பாட்டை, தேசியத்துடைய அடையாளத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு தனித்த தீர்மானம் என்கின்ற அடிப்படையில் இதை நான் முன்மொழிகின்றேன். அதே வேளையில் அது மத்திய அரசு மதிக்காவிட்டால் தனி சட்டம் கொண்டு வந்து தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை பாட்டாளி கட்சி வரவேற்று அமைகிறது. தமிழ் தாயை வாழ்த்தி, தமிழ் நாட்டை வாழ்த்தி, தென்னிந்தியாவை சொல்லி, பாரத தாயை வாழ்த்தி, இந்த பூமி தாயையே வாழ்த்தக்கூடிய பாடல் இது தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமல்ல, உலகத்தாய் வாழ்த்து. இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பதை நான் அவையில் சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். தப்புன்னு வேற என்னப்பா இருக்கு ஐயா? பசின்னு சொன்ன உடனே இந்த ஒரு விஷயத்தை ஏற்றி விட்டு போயிடுவோம் அப்படின்னு நெல்லுக்கு குண்டாலுக்கு இவ்வளோ ஏற்றுறான், கரும்புக்கு குண்டாலுக்கு இவ்வளோ ஏற்றுறான், இதுக்கு குண்டாலுக்கு அவ்வளோ ஏற்றுறான், அதுக்கு குண்டாலுக்கு இவ்வளோ ஏற்றுறான், எல்லாத்தையும் ஏற்றுறான், மக்களெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறான், இப்போ போய் சாப்பிட்றோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். 2025-26 கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். அப்படியே எம்ஆர்கே ஐயா எதிர்த்தாரு. இங்கே பாருங்க, பேப்பர் படிக்கணும், சும்மா இருந்தால் பத்தாதுன்னு முதலமைச்சர் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். பேப்பர் படிக்கிறது மட்டுமே விஷயம் இல்லைங்க, நாங்கள் செயல் வீரர்கள் களத்தில் இறங்கி கரன்னு செய்வோம். நீங்கள் என்னடானா அப்படியே உட்காந்துக்கிட்டு வேற எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கள் ஐயாலாம் போன போட்டு 6 மணிக்கு என்ன அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, அங்கே போகாமல் வீட்டில் என்ன அவனிக்கிட்டு மிரட்டுவார், நாங்கள் ஓடுவோம். ஆனால் நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்க. காலத்திலே கொள்கை இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரோட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்களாம் பேப்பரை படிக்கலையா? ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி கொள்கையை பேசி அங்கே ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். அத்தகைய உணர்வுள்ளவர்கள் இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களாம் தான் சரி, அதிமுக இப்போ இங்கே நாங்களும் புற சொல்லி இன்னும் சொல்ல போனால் காலையில் இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முதல்ல முக ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும்.
காலையிலே 6 மணிக்கெல்லாம் ஃபோன் வரும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினா தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலமாக டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. அப்படியே ஆனந்த ஐயா எந்திரிச்சு இங்கே இருக்க எங்களுக்கு மட்டும் என்ன வீட்டில் உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்களா? எங்கள் ஐயா சடக்குன்னு போன போட்டு இந்த அங்கே என்னவோ வாய்க்கா தகராறாம அங்கே ஏதோ புல்லு உண்டெல்லாம் அடைச்சி கிடக்கு போய் எழுச்சி போய் அடைச்சி எடுத்து விட்டுலா இல்லையான்னு கேட்டார். நான் வாட்டு குடுக்குடுன்னு போய் எடுத்து விட்டுவேனே. எங்களெல்லாம் சும்மாலாம் படுக்க விடலை. அவர் வாட்டுக்கு போன போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கார். நாங்கள் பதக்குன்னு இருக்கோம், எப்போ போன வரும் என்ன வரும்னு. உங்களை விட நாங்கள் தான் கத்தி மேலே நிற்கோங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலும் சரி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். எம்ஆர்கே ஐயா ஒரு லிஸ்ட் போட்டாரு, பதிலுக்கு ஒரு லிஸ்ட் போடலன்னா ஆளுங்கட்சிக்கு தூக்கம் வராதா? சடக்குன்னு இப்போ உள்ள வேளாண் துறை அமைச்சர் எடுத்தார். நீங்க கடந்த ஆட்சியில் 5 வருடங்களாக என்னென்னலாம் பண்ணிய நான் போடுற மாதிரி லிஸ்ட்னு அவர் வாட்டுக்கு திண்டுக்கல்ல இருந்து பெரம்பூர் வரைக்கும் ஒரு லிஸ்ட் போட்ட மாதிரி வெறும் போடுதார். எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுல எது நடந்திருக்குங்கிறத இன்னும் சொல்லவே இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்பிற்கு 3500 ரூபாயும் உயர்த்தி தருவதாக அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனினும் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நெல் மற்றும் கரும்பிற்கான ஊக்கத்தொகையினை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவர் ஒரே ஆண்டில மட்டும் அவங்க உயர்த்தவே இல்லை. பாருங்க தம்பி, நீங்க வாட்டுக்கு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தா எப்படின்னு சொன்ன உடனே சபாநாயகர் ஐயா கொஞ்சம் என்ன மிரட்டுற மாதிரி இருக்கும் போல் இருக்க. ஐயா இந்த மிரட்டப்படாதே, இந்த என்னை பார்த்து பேசுங்க, அந்த பக்கம் பார்த்து மிரட்டுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நிலைமையை சரிபடுத்துறார். சடக்குன்னு அவர் சொன்னார், இங்க பாருங்க கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயால ஏகப்பட்ட கோடிகளை மானியமா கொடுத்து சரசரன்னு தள்ளி விட்டாங்க. நீங்க வெறும் 6000 போட்டுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 6000 கோடியை தான் நான் அப்படி சுருக்கமா சொன்னேன் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுக்கார். நான் முதல்வர் சொன்னார், நாங்கள் ஆட்சி நான் வேளாண் அடுத்த ஜென்மம் வந்தால் வேளாண் குடும்பத்தில் நான் பிறக்கணும். ஆக அந்த உணர்வு இருக்கின்ற காரணத்தால் விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று எனக்கு உணர்வு இருக்கின்ற காரணத்தில் இப்போ முதலமைச்சரான காரணத்தால் விவசாயிகளாம் நம்பிட்டாங்க. ஏன்னா விவசாயம் நம்பி நாங்கள் இப்போ நெல் விலையை ஊற்றி கொடுப்பாங்க, இப்போ கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ கலைஞர் தான் முதலாக 7000 கோடி 96 7000 கோடி தள்ளி பண்ணார். அப்போ விவசாயிகள் ஒரு பைசாவுக்காக போராடிய விவசாயிகளுக்கு பல குண்டடிப்பட்ட சித்தார்கள். ஆனால் அன்றைய தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 96 7000 கோடியை ஒரே ஸ்டோக்கில் தள்ளுபடி செய்தார். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இங்கே பொறுப்பேற்ற எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 19,600 கோடி 19,600 கோடி தள்ளுபடி செய்தார் 2021. எப்படின்னா 12,000 கோடி இப்போ அங்கே கடன் விவசாய கடன் தள்ளுபடி, அதே போல் இந்த நகை கடனும் தள்ளுபடி சேர்த்து செய்தார்கள். 20,000 கோடி அளவிற்கு அதை தள்ளுபடி செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் தள்ளுபடி செய்தார். தப்பக்குன்னு கூட்டுறவுத்துறை அமைச்சர் எந்திரிச்சு இங்கே இருக்கணே நீங்கள் தள்ளுபடி பண்ணதெல்லாம் சரி எல்லாம் ஓகே. ஆனால் எங்கேருந்து வாங்கினிய காசு கடன் வாங்கி தள்ளுபடி பண்ணிட்டிய. அதுக்கு இப்போ நாங்கள் தன்னால் முக்கி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கோம், அசலையும் கட்டிக்கிட்டு இருக்கோம், வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கோம். கெட்டுன்னு வாடு இல்லை, வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ண முடியும், அந்த நெருக்கடிக்குள்ளே தான் நாங்களும் கட்டுறோம் அப்படின்னு முன்னாடி என்ன செஞ்சாங்களோ பின்னாடி அதை செஞ்சதை சொல்லி காட்டிகிட்டே இருக்கார். 2006 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவைத் தொகை 158 கோடி. 2016 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான நிலுவை 73 கோடி. 2021 புது நகைக்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவை
353 கோடி. ஆக மொத்தம் 585 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2026 பயிர்க்கடன் தள்ளுபடி 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6000 கோடி வரை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பதிலுக்கு நம்ம எம்ஆர்கே என்னாச்சு எந்திரிச்சாரு, நீங்கள் கடன் வாங்கி கட்டுங்க, இல்லை அதை இது பண்ணுங்க, இப்படிலாம் நீங்கள் சடக்குன்னு வாங்கியிருக்கீங்க. ரிசர்வ் பேங்க்கில் ரூல்ஸ் எல்லாம் மாற்றிவிட்டாங்க. 3 மாதத்துக்குள்ளே கட்டணும்னு வேறு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்து பத்திரமா செய்யுங்க. அட்வைஸ் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணணும். ஆர்பிஐ வந்து நீங்கள் பணம் இப்போ தள்ளுபடி சொல்கிற 6000 கோடியை 3 மாதத்தை நீங்கள் கட்டி ஆகணும். திரும்பி ஆர்பிஐ கட்டி ஆகணும். இப்போ 20,000 கோடி இப்போ வாங்கிய கடனை தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லி தான் நீங்கள் வாக்குறுதி அளித்தீங்க. மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. சரி, அதனால் வந்து இப்போ வந்து தள்ளுபடி இப்போ வந்து சொல்கிறது வந்து இப்போ அது நல்லதில்லை. ஏன்னா வந்து இப்போ மாற்றத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா வந்து இப்போ இது தான் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கை விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, கூடுதலாக சொன்னீங்க. நாங்கள் வந்து முழுமையாக 5 ஆண்டுக்கு 5 ஏக்கரை வரையும் நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்போ ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டலை. அப்படியே எம்ஆர்கே சொல்கிறாங்க, நீங்கள் 6000 கோடியை தள்ளுபடி பண்ணிட்டிய, மற்றதெல்லாம் விட்டுட்டிய அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஏகப்பட்ட பேர் சரன்னு வருவான்னு சடக்குன்னு சட்டசபையில் பேரவைத் தலைவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயா, நீங்கள் முட்டு கொடுப்பது கிட்டுப்படுறதுலாம் பேசப்படாது, அவை குறிப்பில் வந்து கட் பண்ணி விடுவேன். நான் அதை சொல்லலைங்க, வாழை மரத்துக்கு முட்டு கொடுப்பதை பற்றி சொன்னேன்னு சமாளிக்காரலாம். உங்கள் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்போ உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அப்பா எங்களெல்லாம் பேச தூக்கத்துக்கு ராஜேஷ் அவர் கருத்துக்கு பாராட்டுவார். ராஜேஷ் எங்களை பாராட்டுவார். வேளாண் பட்ஜெட்டில் அதே சிவகுமாரை பாராட்டுவார், ராமச்சந்திரன் பாராட்டுவார். இங்கே கம்யூனிஸ்ட் மாரிமுத்து, அதே போல் நாகை மாலிக்கு பேசுவார், பாராட்டு பேசுவார்கள். அண்ணன் செங்கோட்டை தான் பேசல. மாண்பு உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். மாண்பு உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கோம், வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துருக்கார்கள். சொல்லக்கூடாது, திரும்ப அந்த வார்த்தை வேணாம். வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க நீங்க. அப்படியே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செஞ்சார். ஐயா வந்து நிறைய தெரியும் எனக்கு, ஆனால் திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே இப்போ பண்ணுறாரு. இது ரொம்ப புதுசாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்களை சொன்னதை பண்ணவே இல்லைன்னு அப்போ இருந்து இப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி இதை நானும் அறிய விரும்புகிறேன் சபாநாயகர் மூலமாக அப்படின்னு கேள்வியை போடுதார். விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போகிற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அண்ணங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லுங்கள். வாகன போக்குவரத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணா மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னார், யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டார். அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா,
சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்னுருச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். நமக்கு இதுக்கு பதில் சொல்றதுக்கு எம்ஆர்கே எதிர்க்கிறார். இவருங்க அறநிலையத்துறை சார்பாக நீங்கள் ஏதாவது பேசுறீங்க, நல்லா மூச்சடிப்பிச்சு பேசுறீங்க, நல்லா இருக்கு அப்படி வரிசையாக பேசுறீங்க. உங்கள் முதல்வரையும் பார்த்து சிரிக்கிட்டு சந்தோஷம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது நல்ல விஷயம்தான். ஆனாலும் இன்னும் நீங்கள் கொஞ்சம் பக்குவப்பட்டு வளரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போ தான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்ணுறீங்கன்னு. இப்போதான் மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் கண்டக்ட் அப்படி கரெக்டாக விட்றாரு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலாக வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியாலிட்டியாக கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க. சட்டசபை பேரவைத் தலைவரின் வாயிலாக நான் அறிய விரும்புகிறேன். காமராஜர் ஐயா முன்னாள் அமைச்சர் இருந்துச்சு. அதாவது 3ஆம் தேதி போகிறவனு முதல்வர் சொல்கிறாரு. அங்கேருந்து போன போட்டு நீங்கள் வராதிய எங்கே கொஞ்சம் நிலைமை சரியில்லைங்காரு, இவர் போகட்டேங்காரு. என்ன அவர் கூப்பிட்டா போனால் அவர் கூப்பிடனா போப்பிடாதா? அப்போ நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா? இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கார். பதில் இப்போ வரும். 4 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும்னு ஆணையம் உத்தரவு கொடுக்கிறது. 4 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும்னு. 4 டிஎம்சி தண்ணீர் இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கிறார். ஆனால் அதுக்கு பின்னாலே தான் ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம உச்சநீதிமன்றம் செல்கிறோம். ஆனால் 2 நாள் மழை பெய்யுது கர்நாடகத்தில். 2 நாள் மழை பெய்ஞ்ச உடனே அங்கே இருக்க அணைகள் எல்லாம் உடைந்து விடுமா. முதலமைச்சரே சொல்கிறார், அணைகள் உடைந்து விடும், அணைகளை நாம் திறந்து விடுவோம் என்று முதலமைச்சரே சொல்கிறார். 2 நாளில் கபினி அணை, அதே போல கிருஷ்ணராஜ அணையெல்லாம் 2 நாளில் நிரம்பி போயிட்டா நம்ம என்ன கர்நாடகத்திற்கு தமிழ்நாடு என்ன வடிகாலா? இவங்களுக்கு உபரி நீரை கொடுப்போம், நம்ம உரிய நீரை கேட்கிறோம், நம்முடைய உரிமையை கேட்கிறோம், உரிய நீரை கேட்கிறோம். அவர்கள் அதை தர மறுக்கிறார்கள். முதலமைச்சர் வா, எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன், வந்து பார்த்துட்டு போங்க, எங்களுடைய வறட்சியை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வர சொல்கிறார். சூழ்நிலை சரியா இல்லை, வர வேண்டாம் என்கிறார். இது தவறான நடவடிக்கை, இதுவரை இல்லாத நடவடிக்கை. முதலமைச்சர் அன்றைக்கு அதை உணர்வுபூர்வமாக பேசினார்கள். இருந்த போதிலும் இது எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? வான்னு சொல்றது, வேண்டாம் சொல்றது, வா தண்ணி இல்லை வாங்கன்னு சொல்றது எப்படி சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும்? இதை நான் டெல்டாக்காரன் என்ற முறையில், டெல்டா பகுதியை சேர்ந்தவர் என்ற முறையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்விக்கு பதிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம குண்டகை அரசருடைய கட்சியில் இருக்கிற காமராஜர் எந்திரிச்சார். கடன் வாங்குங்க, தவறே கிடையாது. அந்த கடனை நீங்க தள்ளுபடி பண்றீங்கல்ல, முழுசா தள்ளி விட்டுற வேண்டியானே, கொஞ்சம் போல தள்ளி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டே வேற எங்கே விட்டு ஊரை குய்யா ஊரன்னு கத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, மொத்தத்துக்கும் சரட்டுன்னு தள்ளி விட்டுருங்க. ஆமா அப்படிங்க. எங்களுடைய பகுதி டெல்டா பகுதி 144 கோடி ரூபாய் குறுவை தொகுப்பு, 75,000 ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், உள்ளபடியே வரவேற்கிறோம். ஆனால் எங்களது பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நம்முடைய புதிய முதலமைச்சரிடம் சொல்லுங்கள், நம்முடைய பகுதியினுடைய வேதனையை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள், நான் உங்களை ஆதரித்து வாக்களிக்கிறேன். நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், சிறு குறு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள். நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் விவசாயிகளின் நெஞ்சங்களில் நீங்கள் குடியிருப்பீர்கள். கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. இந்த 8,000 கோடி ரூபாய் தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சிறு குறு விவசாயம் என்ன குறிக்கிடாதீங்க, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை குறிக்கிடக்கூடாது. நான் பேசுவேன். சிறு குறு விவசாயிகளின் கடன்களை முழுமையும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஏன் டைம் போயிடும், எனக்கு 15 நிமிஷம் காலைல நீங்க கொடுத்துட்டீங்க, அதுக்காக நான் ஸ்பீடா படிக்கிறேன். இல்லைன்னா எல்லா பக்கத்தையும் பெரட்டிக்கிட்டே வந்துருக்குங்க, ஒவ்வொரு பற்றி தான் படிக்கிறேன். குறிக்கிட காலையில் நீங்க சொல்லிட்டீங்க பேரவைத் தலைவர்களை, வேகமா படிங்க 15 நிமிஷம் முடிச்சிட்டேன். சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன்களை முழுமையும் தள்ளுபடி செய்யணும் முதலமைச்சர்களை. எதுக்கு வேணாலும் கவர்ச்சி திட்டங்களுக்கு கடந்த காலங்களில் கடன் வாங்கியதை போல உண்மையான நல்ல திட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவுகிற இந்த திட்டத்திற்கு நீங்க எங்க வேணாலும் கடன் வாங்க. ஆனால் சிறு குறு விவசாயிகள், டெல்டா பகுதியில் இருக்கிற சிறு குறு விவசாயிகள் கடன்களை தயவு செய்து தள்ளுபடி செய்யுங்கள். எங்களது விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். நீங்க குண்டாலுக்கு 150 ரூபாய் 230 ரூபாய் அப்படின்னு நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்?
ஒரு விவசாயிக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குங்கிறத நீங்கள் எங்கே பார்க்கிய பாருங்க. விலைவாசி நாளொரு மேனி பொழுதுற ஒன்றுமா சருன்னு வருது. திடீர்னு டீசல் ஏறி போச்சுங்காங்க, லாரி வாடகை ஏறி போச்சுங்காங்க, உரம் மூட்டை ஏறி போச்சு, எல்லாம் ஏறி போச்சு. நானே ஒரு விவசாயி தான், பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்காம இது ஒன்றுன்னு ஒருத்தர் இங்கே தன்னால் விவசாயிகளுக்காக புலம்புறார். யாருன்னு பாருங்க. இப்போ இந்த எரிச்ச வெயில்ல மழையே இல்லாததுனால நம்ம வந்து இருப்பு வச்ச தண்ணியை பாய்ச்சறதுனால இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரவைத் தலைவர் 2 பக்கம் கடலுங்க, ஒரு பக்கம் கிழக்கையும் ஒரு பக்கம் தெற்கையும், 2 பக்கம் கடல்ல கடல் காற்று வீசுறதுனால நல்ல தண்ணியே உப்பு தண்ணியா மாறிடுது. அதனால நிலத்துல பாதி வரைக்கும் பயிர் இருக்கும், பாதி வரைக்கும் செத்து போச்சு. டைரக்டர் வந்து பார்த்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்து பார்த்தாங்க, கலெக்டர் வந்து பார்த்தாங்க, விவசாயத்துறை மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் சொன்னார் என்னமோ தெரியல, வந்து பார்த்தாங்க. ஆக விவசாயிகளின் பாடு என்பது மிக 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 கஷ்டமான கண்ணீர் விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது வந்து ஏதோ நிலம் இருக்குது, வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை, அதுல நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மையை தவிர, ஈரோட்டில் உங்களுக்கு தென்னை மரம் பொத்து பொத்துன்னு உழுவுது, காய் மஞ்சள் காய்க்குது, கறிக்குது, எல்லா விதமான பணப்பயிர் உங்களுக்கு இருக்கு. எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், வேலிக்கருவ பயிர் தான் இருக்கு எங்கள்கிட்ட, சீம காட்டாமணி தான் இருக்குது, ஆகாய தாமரை தான் இருக்குது. அதை அழிக்கணும்னு கேட்கிறோம், அதுக்கும் நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையும் அழிக்கல. ஆக விவசாயிகள் 100% அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இங்கே விவசாயம் தான் அந்த பக்கம் படுத்து கிடக்குன்னு இல்லை, கல்வி இந்த பக்கம் படுத்தான் கிடக்கு. நம்ம தமிமுன் அன்சாரி ஐயா சொல்றார் பாருங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த அளவில் இப்படி கிடக்குன்னு. ஏகோ ஓஹோன்னு இருந்த பல்கலைக்கழகம் இப்போ ஆகா ஓஹோன்னு கீழே கிடக்கு. அதனால அதை கொஞ்சம் அப்படியே லைட்டை தூக்கி அணைச்சூட்டு மேலே கொண்டு போனால் பள்ளிக்கூடம் கிள்ளிக்கூடம் நல்லா இருக்கும், மக்கள்லாம் படிச்சுக்கிடுவாங்க. அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்து தள்ளி விடுங்க. தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள், சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பென்ஷன் இல்லாமை, பணி நிரந்தரம் இல்லாமை என்று தொடர்ச்சியாக பல போராட்டங்கள். இந்த நேரத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரை, பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் போராட்டக் குழுவையும் சந்தித்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு நான் ஏற்பாடு செய்தேன். அதற்கான தீர்வு கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு நிமிஷம். ஆனால் அந்த தீர்வுக்கான அவகாசத்தை ஜூலை 31 என்று சொன்னார்கள். இதுவரை இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், எதற்கெடுத்தாலும் நிதி பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே நியாயம் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் அதுக்கு ஒரு மாற்று தீர்வை நான் சொல்லிவிடுகின்றேன். அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது, கட்டிடங்களோ அதிகபட்சம் 2 ஏக்கர் கூட இல்லை. இவ்வளவு பெரிய ஏரியாவை நல்லெண்ணத்தோடு கொடுத்திருக்கிறார்கள். இப்போது நிதி சிக்கலிலே அந்த பல்கலைக்கழகம் வைக்கிறது. நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், ஆசிரியர் ஐயா வீரமணி, இப்படி எண்ணற்ற தலைவர்களை தந்த ஒரு பல்கலைக்கழகம் 1000 ஏக்கரில் ஒரு 50 ஏக்கரை விற்றுவிட்டால் மொத்த நிதி நெருக்கடியை சமாளித்து விட முடியும். எனவே இதை குறித்தும் தயவு செய்து பரிசீலிங்க. நிதி நிதி என்று சொல்லி அந்த பிரச்சனையை நாம் நீர்த்து போக செய்துவிடக் கூடாது என்ற யோசனையை நான் இந்த இடத்துல வைக்கின்றேன். கடக்குன்னு உள்ளுக்குள்ளதான் கச்சாமச்சான்னு சத்தம்னா வெளியில் ஒரு ஆள் கையாமையான்னு கத்துறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஜிவி சண்முகம் ஐயா, இங்கே வாரியா எம்ஜிஆர் ஐயா கட்டி காத்து, எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா உருவாக்கி அப்படி இப்படின்னு வந்து கடைசியில் உங்கள் கையில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, கட்சியை பூரா நிர்மூலமாக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்ததுலேருந்து சீட்டாக ஜெயிக்கிற எதேதோ அங்கிட்டு பாமக போட்டது, இந்த பக்கம் கூட்டணி கட்சியை போட்டதுனால ஜெயிச்சு கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சண்முகம் ஐயா இன்னும் அந்த விரக்தியில் இருக்கார். அவருக்கு என்ன வேணும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செஞ்சு விட்ருங்க. பழனிசாமி ஐயா சட்டமன்ற உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்டார், முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார், மக்களால் இல்லை. 21 ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இன்றைக்கு 26 எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து இன்றைக்கு 47 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று வரை அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று கழகத்தினுடைய எங்களை போன்ற முன்னணி தலைவர்களாலும் கழக உறுப்பினர்களாலும் அன்றைய தேவைக்கு, அன்றைய சூழ்நிலைக்கு வலிமையான தலைமை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இவரை அன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தேர்வு செய்தோம். ஆனால் அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தலிலும், உள்ளாட்சி தேர்தல் எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. காங்கிரஸில் வந்து தோல்வி மேலே தோல்வி வருது. அவர் என்ன பண்ணுறாரு ராகுல் காந்தி, இந்த தோல்விக்கு பூரா நான் பொறுப்பேற்றுக்கிறேன்,
தலைவர் வேற ஆள் கொடுத்துருங்க, நான் களத்தில் இறங்கி பணியாற்றுறேன், ஆகன்னு கட்சி வேலை வந்ததுக்கப்புறம் நான் தலைவர் எடுத்துக்கிறேன் போறாரா இல்லையா? அவர் தான் மனுஷன். அதுதான் இது. நீங்கள் என்னடா ஆடு போடு கோடையும் சரின்னு நானே குத்த வச்சுக்கிறோன்னு நாற்காலியை பிடிச்சி குத்த வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அப்படின்னு கேள்வி வைக்கார். அப்படின்னா அவருக்கு அந்த நாற்காலி மேலே ஏதோ குறியா இருக்கும்னு நினைக்க. இப்படி ஒரு தவறான தகவலை வெற்றி பெற்றால் அது என்னால் வெற்றி பெற்றது, தோல்வி அடைந்தால் கட்சி நிர்வாகியால் தோல்வி அடைந்தது பழியை தூக்கி போடுகிற இப்படிப்பட்ட தலைவரை இந்தியாவிலே எந்த கட்சியிலேயே பார்த்துருக்கிறோமா? இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சிகளாகட்டும், மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளாகட்டும், தேர்தலில் தோல்வி அடைந்தால், படுதோல்வி அடைந்தால் அந்த கட்சியினுடைய தலைவர் தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு தோல்விக்கு நாங்கள் தான் காரணம் என்று பல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏன் ராகுல் காந்தி காங்கிரசினுடைய தலைவராக இருந்தபோது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாங்கள் ராஜினாமா செய்ய சொல்லல, நாங்கள் ராஜினாமா கோரிக்கையே வைக்கல, நீங்க தான் பொதுச் செயலாளர் என்று இன்றைக்கும் சொல்லுகிறோம். தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். தொடர் தோல்வியில நம்ம இருக்கிறோம். இந்த தோல்வியிலிருந்து இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். உண்மையான நிலவரத்தை கலந்து பேசுங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். வேற அதற்காக எங்கள் மீது பழி போடுகிறார். ஏதாவது பிரச்சனைன்னா என்ன செய்யணும்? நேராக வரணும். வந்து என்ன அண்ணாச்சி இப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி இது இருக்கு, நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன், எனக்கு இதை நீங்கள் பண்ணி விடுங்க அப்படின்னு உங்கள் ஆதரவாளெலாம் கூட்டியாக இருந்து உட்காந்து பேசணும். அப்படி இல்லை நீங்களாக வந்து பேசணும். அதை விட்டுவிட்டு அப்படியே நீங்கள் ஆட்டுக்கு உருன்னு மூச்சை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மைக்கில் பேசிக்கிட்டு இருந்தா உங்கள் மனக்குறை என்னங்கிறது எங்ககிட்ட இருந்து வெட்ட வெளிச்சமாக எங்கள் ஐயாட்ட வந்து சொல்லணும்ரா. அதான் மின்னல் அப்படியே முழுங்கி நெருப்பு அது மின்சாரமாக கக்குற எங்கள் ஐயா இடத்துக்கு இருக்கார் அப்படின்னு. இந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க ஒற்றுமையாக வேலை செஞ்சிருந்தா நிச்சயமாக இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கும். இதான் சரி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நல்லா புரிஞ்சுங்க, தலைமை கழகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எல்லாருக்கும் பொறுப்பு போட்டுக்கிறாங்க, எல்லா எம்எல்ஏயும் கூப்பிட்டாங்க, எல்லா எம்பியும் கூப்பிட்டாங்க, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட கழகத்தினுடைய சார்பணி நிர்வாகிகள் உட்பட அனைவரையும் கூப்பிடுறாங்க. அப்ப அனைவரையும் கூப்பிடும்போது அந்த கூட்டத்தில் வந்து அவங்கவுங்க வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கு என்ன காரணம்னு சொல்றாங்க. ஏன் இவங்க அந்த கூட்டத்துக்கு வரல? வந்து சொல்லணும் இல்லையா? பொதுச் செயலாளர்கிட்ட தானே தங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஏன் இழந்தது இந்த கட்சியில இருக்கிறவங்க, உறுப்பினராக இருக்கிறவங்க, நிர்வாகிகளாக இருக்கிறவங்க பதில் சொல்ல முடியும். ஏன் அந்த கூட்டத்துக்கு இவங்க எல்லாம் வரல? என்ன பயம்? ஏன் வரல? அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் இவர்கள் மீது குற்றம் சொல்வார்கள் என்று பயந்து அந்த கூட்டத்திற்கு வரவில்லை. பொதுச் செயலாளர்கள் கூட்டிய கூட்டத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு என்ன பயம்? ஏன் வரவில்லை? மக்களை பூரா மலமலான்னு கூப்பிட்டாங்க, வாங்க வண்டி வாங்கும்போது 10 பேர்கிட்ட இது ஒன்றிய 15 பேர்கிட்ட ஃபினான்ஸ் கேட்கிய, ஆனால் அதுக்கு என்ன பெட்ரோல் ஊற்றணும்னு கேட்கடா. E20 பெட்ரோல்னு ஒன்று வந்திருக்கான். இந்த பெட்ரோலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதை வண்டிக்குள்ளே ஊற்றுனா என்ன ஆகும், ஏதாகும், வண்டி பிச்சுக்கிட்டு போகுமா இல்லை ஆமை மாதிரி சக்குன்னு போகுமா, இதை பற்றி ஏதாவது தெரியுமா? மலன்னு கருத்தை சொல்லுங்கள், அடுத்தவங்க வண்டி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம். சொல்லியிருக்காங்க. பதில் பெட்ரோல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது தலைவர். பெட்ரோலுங்கிறது கேள்விப்படல, பயோ பெட்ரோலுங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம், பெட்ரோல் இப்போ கேள்விப்படலை. பெட்ரோல்னா எங்களுக்கு தெரியாது. ஒன்லி நம்மளுக்கு தெரிஞ்சது டீசலு, பயோ பெட்ரோலு. பெட்ரோல்னு நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. டீசல் பெட்ரோலு ரெண்டு தான் பயன்படுத்த தெரியும். எத்தனாலுங்கிறது விவசாயத்தை முன்னுரிமை கொண்டு வருது 20%. ஆனால் டூ வீலருக்கு பயன்படுத்தும் போது தான் தெரியும் அதனுடைய நன்மை தீமைகள் தெரியும். அப்ப நம்முடைய உணவுப் பொருள் அதிகமா எரிபொருளுக்கு தான் பயன்படுத்துவாங்க. தவிர உணவுப் பொருள் மனித சமூகத்துக்கு உணவு டிமாண்ட் வரும். சிஎன்ஜி நிறையா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வெஹிக்கிள் மாற்றிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஆராயாம மத்திய அரசு இது கொண்டு வரல. இது நல்ல சிறப்பான திட்டம். இப்போ ஒரு பெட்ரோல் டேங்க்ல தண்ணி பூந்தா அந்த எத்தனாலும் சேர்ந்து தண்ணியா மாறிடும். திடீர்னு ஒரு பகுதியில் சொல்றாங்க தண்ணி கலப்படம்ன்றாங்க, மைலேஜும் கொடுக்க மாட்டேது, ஒன்றும் கொடுக்க மாட்டேது. ஃபர்ஸ்ட் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிக்கிருந்தோம் நம்ம, அது இப்போ மைலேஜ் கொடுக்காதனால நம்ம இப்போ சிஎன்ஜி நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கிறது. E20 நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. புதிய வாகனத்துக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, பழைய வாகனத்துக்கு நாங்கள் டீசல் தான் போட்டு ஓட்டுறோம். வர வண்டிங்களுக்கு, புது வண்டிங்களுக்கு அதை போட்டு ஓட்டுறதா சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஓட்டுற ஆட்டோலாம் 2010, 2009, 2015 இந்த மாதிரி பழைய மாடல் ஆட்டோவாக இருக்குது. அதுக்கு எங்களுக்கு பெட்ரோல் E20 பெட்ரோல் போட்டால், டீசல் போட்டால் அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா என்னென்னு தெரியல. போட்டாலும் அது அந்த அளவுக்கு கிடைக்குதா மைலேஜ் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. E20 பெட்ரோல்னால நார்மலாக வர சேதாரத்தை விட 25% அதிகரிக்கும்.
ரெண்டாவது மைலேஜ் கண்டிப்பாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா BS2, BS3 அண்ட் BS4 மாடல் வந்து இன்ஜின் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இருக்குது நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஓடிட்டு இருக்க வண்டிங்க. அதுக்கான பெட்ரோலை வந்து நம்ம பிரித்து கொடுத்துருக்கணும். இப்போ இது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எந்தெந்த இன்ஜினுக்கு எந்தெந்த பெட்ரோல் வந்து சூட் ஆகுமோ அதை கொடுத்துருக்கலாம். E20 வந்து எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கு. E20 மிக்ஸ் பண்ணி எல்லாமே கம்பல்சரி, எல்லா இன்ஜினுக்கும் கம்பல்சரி கொடுக்குறாங்க. அப்படி வந்து செட் ஆகாது. நம்ம தர்பாரில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயங்களோட நாம் இப்போ அப்படியே உத்தரவு வாங்கிக்கிறோம். அடுத்த தர்பார்லையும் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நாம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.